ஹாய், வெல்கம் டு சாண்டோவர்ஸ். நான் சாண்டோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு 9 திங்ஸ் டு ரிமூவ் ஃப்ரம் யுவர் லைஃப் ஃபார் யுவர் ஓன் பீஸ். அதாவது நமக்கே தெரியாம ஒரே மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்குள்ள திருப்பி திருப்பி மாட்டிட்டு இருப்போம். அண்ட் வந்துட்டு ஏதோ ஒரு கூச்சத்தாலேயோ இல்லை ஏதோ ஒரு சின்ன விஷயத்தால அதை நம்மளால வெளியே வர முடியாம இருக்கும். அது நம்மளுக்கு இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லாவே இருக்க முடியாது. பட் ரியாலிட்டியில இதெல்லாம் பண்ணாதான் அது சரியாகும். அந்த மாதிரியான 9 விஷயங்களை தான் பார்க்க போறோம். வாங்க. நம்பர் 1, வேலிடேஷன். அதாவது மற்றவங்கள்ட்ட இருந்து வேலிடேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கிறது. இது நல்லா இருக்கா, யாருக்கோ ஈவன் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம், அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஐடியா தோணுது, அது கரெக்டா இருக்குமா, அது நான் பண்ணிடுவேனா, நம்ம மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாம மற்றவங்கள்ட்ட கேட்டுட்டே இருக்கிறது. ஆர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு இடத்துக்கு போகாம, ஆர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு விஷயத்த செய்யாம இவங்க பண்றாங்க அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அதுக்கு லைக்ஸ் ஷேர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கிறது. இவங்க அந்த மாதிரி ஒரு போட்டோ போஸ்ட் பண்ணாங்க, அதனால உடனே நானும் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவுட் சைட் வேலிடேஷன் சீக் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்க நேச்சுரலா உங்களுக்கு பிடிச்சி ஒண்ணுமே பண்ணலன்னு அர்த்தம். அண்ட் அதுல உங்களால யாரையுமே வின் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்னை விட ஒண்ணு பெட்டரா இருந்துகிட்டே இருக்கும். உங்களால கடைசி வரைக்கும் யாரையும் வின் பண்ண முடியாது. நீங்க சந்தோஷமாவும் இருக்க முடியாது. நீங்க பீஸ்ஃபுல்லா டெஃபினட்டா இருக்க முடியாது. நம்பர் 2, டாக்ஸிக் பீப்புள்ஸ். அதாவது நம்மளே சுத்தி இருக்கிற டாக்ஸிக் பீப்புள். ஆஃபீஸ்ல ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் நம்ம க்ளோஸ் சர்க்கிள்லயே நிறைய டாக்ஸிக் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டா இன்ஸ்டன்டா அவங்கள அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். பட் அதெல்லாத்துக்கும் முன்னாடி நாம யாருக்காவது டாக்ஸிக் பீப்புளா இருக்கோமா அப்படிங்கறது நமக்கு தெரியணும். அதை நல்லா செக் பண்ணிக்கிட்டு அண்ட் நம்ம சர்க்கிள்ல யாராவது நம்ம கூட டாக்ஸிக்கா இருக்காங்க அப்படின்னா அவங்கள உடனே கலட்டி விட்டுருணும். டாக்ஸிக்னா என்ன பெரிய நம்மள என்ன விஷம் வச்சு கொன்ற லெவலுக்கு இருக்க போறாங்க, அந்த மாதிரி இல்ல. லைக் நம்ம எது பண்ணாலும் இல்ல நீ பண்ணது நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்மள ஒரு மோட்டிவேட்டே பண்ண மாட்டாங்க. அண்ட் அவங்களோட நம்ம பெட்டர் ஆயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கீனா இருப்பாங்க. இந்த மாதிரி யாராவது நம்ம சர்க்கிள்ல இருக்காங்க அப்படின்னா அவங்கள கலட்டி விடுறது இஸ் அ வெரி குட் டிசிஷன் யூ கேன் மேக். இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸை கலட்டி விட்டா மட்டும்தான் வாழ்க்கையில நம்ம நிஜமாவே பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். ப்ரோ, ஐ லிவ் இன் தேர் ஹவுஸ் ப்ரோன்னு சொல்றீங்களா? கேக்குது, பட் நோ சாய்ஸ், ஃபைண்ட் யோர் வே. நம்பர் 3, ஓவர் திங்கிங். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல நீங்க ஓவர் திங்க் பண்ணதுல 95% நடந்திருக்காது. அண்ட் ரிமைனிங் 5% நீங்க நினைச்ச மாதிரி நீங்க ஓவர் திங்க் பண்ண மாதிரி நடந்தாலும் அதால ஒன்றும் பெரிய இம்பாக்ட்லாம் ஆயிருக்காது. அதே மாதிரிதான் நீங்க இப்போ ஓவர் திங்க் பண்ற விஷயமும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் 95% ஆஃப் த டைம்ஸ் நடக்கவே நடக்காது. ஸோ ஓவர் திங்கிங்கை இம்மீடியட்டா கட் பண்ணுங்க. இன்ஸ்டன்ட்லி நீங்க பீஸ்ஃபுல் ஆயிடுவீங்க. அதிகபட்சம் அடுத்த வாரத்தை பத்தி யோசிச்சுட்டு வாழ்க்கைய ஜாலியா மூவ் ஆன் பண்ணிட்டே. நம்பர் 4, இது எனக்கு பர்சனலி ரொம்ப நடந்து நான் மாறின விஷயம். என்னன்னா, சேயிங் எஸ் டு எவ்ரி ஒன் எவ்ரி திங். இது வந்துட்டு நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க, நான் எஸ் சொல்லிட்டேன் அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. ஈவன் ஒரு லெட்ஸ் சே ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கா நான் எல்லாத்துக்கும் எஸ் 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 எஸ்ன்னு சொல்லி நான் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் எனக்கு நிறைய தடவை பண்ண முடியாம போயிருந்திருக்கு. பட் அந்த ஃப்ரீலான்ஸ்லயும் ஒழுங்கா என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம எல்லாமே டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும். அண்ட் நம்ம கிட்ட நம்மளை சுத்தி யாராவது ரொம்ப கான்ஸ்டன்டா சின்ன சின்னதா ஹெல்ப் கேட்டுட்டே இருக்காங்க, சஜஷன்ஸ் கேட்டுட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கும் எவ்ரி டைம் நம்ம எஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு அவங்க கேட்கறப்பெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டே இருக்கணும்ங்கிறது அவசியம் கிடையாது. அது அவங்க புரிஞ்சுக்காம நம்மளை விட்டு போறாங்கன்னா போட்டும், அதுல தப்பே கிடையாது. ஏன்னா மத்தவங்க உங்களை டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிட்டு நீங்க சொல்ற எஸ் எல்லாமே நீங்க உங்களுக்கு சொல்லிக்கிற நோ. அது என்ன ஆகும்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறது அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கும். ஏதோ யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க எஸ் எஸ் எஸ்ன்னு சொல்லி நீங்க அதை பண்ணிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப சின்ன வயசுல பண்றது ஓகே, பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டாங்க அதனால பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு கிடையவே கிடையாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா புரிஞ்சுக்கணும், அவன் தான் ஃப்ரெண்டு. ஈவன் ஃபேமிலி கூட, பேரண்ட்ஸ் கூட, யாரா இருந்தாலுமே இல்ல இப்போ இதனால பண்ண முடியாது, நான் அப்புறமா பண்றேன், இல்ல பண்ணவே முடியாது அப்படின்னா நம்ம சொல்றவங்க ஓகே சரின்னு புரிஞ்சுக்கணும். அப்பனாதான் அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு அர்த்தம். இல்ல நான் சொல்லிட்டேன், நான் அதை பண்ணிதான் ஆகணும், இல்லைன்னா நான் கோச்சுப்பேன், சண்டை போடுவோம் அப்படின்னா நீ கோச்சுன்னு போயிட்டே இரு, சண்டை போட்டு போயிட்டே இரு. அதை பத்தி நம்ம கவலைப்படவே கூடாது. ஆக்சுவலி நம்பர் 5, டிஜிட்டல் நாய்ஸ். எஸ், நமக்கு சோசியல் மீடியா தேவைதான், ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். பட் ஆனா நம்ம ஸ்க்ரோல் பண்ற எவ்ரி 15 செகண்டுக்கு 10 செகண்டுக்கு 5 செகண்டுக்கு ஒரு டைம் வந்துட்டு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் மூட் ஷிஃப்ட், டிஃப்ரெண்ட் டேட்டாஸ், டிஃப்ரெண்ட் நியூஸ் வந்துட்டு இருக்கு. அவ்வளோ நம்மளுக்கு தேவையே கிடையாது. நீங்க இதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒன்னு டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ், ஒரு பர்டிகுலர் 2 ஹவர்ஸ் நான் டெஃபினட்டா போன் எடுக்கவே மாட்டேன்ற மாதிரியான ஒரு டைமை செட் பண்ணுங்க. அல்லது ஏதோ ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அவ்வளவுதான், இந்த 30 மினிட்ஸ் தான் நான் ஸ்க்ரோல் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் அதை விட்டு ஷிஃப்ட் ஆயிட்டு வேற வேலையை பார்க்க போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் நாய்ஸை கொஞ்சம் நல்லாவே கட் பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். நம்பர் 6, ரொம்ப இம்பார்ட்டன்ட், கம்பேரிசன். லைக்
என்னை மாதிரி 90s கிட்ஸுக்கெல்லாம் கூட பரவாயில்ல. எங்களோட கம்பேரிசன் அதிகபட்சம் என்ன இருக்கும்னா, தீபாவளிக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ இன்னும் கொஞ்சம் நல்ல சட்டை வாங்கினா அடுத்த வருஷம் தீபாவளிக்கு நான் இதை விட நல்ல சட்டை வாங்குறேன்டா அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கும். இல்லை ஏதோ ஒரு ஷூஸ் வாங்கிட்டாங்கன்னா ஓகே நம்மளும் அந்த மாதிரியான ஒரு ஷூஸ் வாங்கணும் அப்படின்ற லெவலுக்கு இருக்கணும். அப்படி இல்லை சைக்கிள் பயங்கரமா வச்சிருக்காங்கன்னா அந்த சைக்கிள் அவன்கிட்ட இருந்து வாங்கி எப்படியா 2 ரவுண்ட் ஓட்டிடணும். ஸோ இந்த லெவல் ஆஃப் ஒரு கம்பேரிசன் தான் இருக்கும். அண்ட் அவனை பீட் பண்ற மாதிரி நம்ம வேற ஏதோ ஒன்று பண்ணிட்டோம்னா அந்த கம்பேரிசன் அங்கேயே டெலீட் ஆயிடும். பட் ஆனா இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ், இன்னைக்கு வளர்றவங்களோட கம்பேரிசன் எப்படி இருக்குன்னா, அவங்க இன்னும் அதே மாதிரி சாதாரணமான ஒரு சூழ்நிலையில தான் வளர்ந்துட்டு இருப்பாங்க. பட் அவன் சோசியல் மீடியால பாக்குற கம்பேரிசன் வந்து அவனோட ஏஜ்ல இருக்கிற குழந்தையோ ஒரு பையனோ பொண்ணோ வந்துட்டு வேற லெவல் ஆஃப் ஒரு லைஃப் ஸ்டைல் லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது அவனோட பெஞ்ச் மார்க்கே அதுதான். ஓகே நம்மளும் இந்த மாதிரி வாழ்ந்தாதான் ஒரு நல்ல வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, இல்லாட்டினா நம்ம வாழ்றது ஒரு சப்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப மைண்ட் செட் ஆகுறாங்க. அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன தேவை, அதை பண்ணிட்டு நீங்க ஜாலியா இருந்தாலே மேக்சிமம் போதும். நீங்க ஸ்ட்ரைட்டாவே உங்களை வந்துட்டு உங்களோட ஒரு 100 டைம்ஸ் 200 டைம்ஸ் ப்ரிவிலேஜ் இருக்கிற யாரோ கூட கம்பேர் பண்ணீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால சாட்டிஸ்ஃபை ஆகவே முடியாது. பர்டிகுலர்லி இதையே ப்ரொஃபஷனலா வச்சிருக்கிற செலிபிரிட்டிஸையும் இன்ஃபுளுன்ஸ் கூடயும் நீங்க உங்க கம்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் நிம்மதியாவே இருக்க முடியாது. ஸோ நெவர் எவர் கம்பேர். நம்பர் 7 அகைன் இதுவும் நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். கிளட்டர், கச்சடா. வெளியே மட்டும் இல்ல உள்ளேயும் உங்க மைண்டுக்குள்ள உங்க மண்டைக்குள்ள ஓடுற கச்சடாவை இம்மீடியட்டா டெலீட் பண்ணுங்க. பட் உள்ள இருக்கிற கிளட்டரை டெலீட் பண்றதுக்கு முன்னாடி வெளியே உங்க ரூம், உங்க வீடு, நீங்க இருக்கிற பிளேஸை வந்து ப்ராப்பரா கிளட்டர்ஸ் இல்லாம ஆர்கனைஸ் பண்ணி ஒன்னு நீங்க நினைச்சா அந்த இடத்துல அது கிடைக்கணும், இருக்கணும், அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே நீங்க நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். நம்பர் 8 இந்த மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளம். அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நான் 10 விஷயம் பண்ண போறேன், அதை ஒரே நாள்ல பண்ண போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணிடுவாங்க. இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணிட்டு கடைசியில் எதையுமே ஒழுங்கா பண்ணாம ஒரு மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, என்னடா பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெக்ஸ் ஆயிட்டு இருப்பாங்க. ஒரு கோட் இருக்கு, if you want to do many things, do only one thing at a time. ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க, அதை ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, போக 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 அதை பில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அது ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க இன்னொரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எனி கிவன் டே இதுதான் உங்களுக்கு பெட்டர் சாய்ஸா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஜோன்ல இருக்கீங்கன்னா மொதல் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸை உங்க மேலேயே நீங்க வைக்கிறத விட்டுட்டு பிராக்டிக்கலா எது பாசிபிளோ அதுல பாயிண்ட் 1ல இருந்து ஆரம்பிச்சு டேக் ஆஃப் ஆனீங்கனாலே நீங்க ரொம்ப நிம்மதியா நீங்க நினைச்ச விஷயத்த பண்ணுவீங்க. நம்பர் 9 either living in the past or living in the future. ஐயோ பழசு எனக்கு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சே, நான் சொதப்பிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காது. அல்லது நான் ஃபியூச்சர்ல பாரு எப்படி எல்லாம் சேஞ்ச் ஆகிறேன், என்னெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கு. ரெண்டுமே தப்பு தான். ப்ரெசென்ட்ல வாழுங்க. ப்ரெசென்ட்ல வாழ்ந்தாலே பாதி பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணிட்டே இருப்பீங்க. பாஸ்ட் பத்தியோ ஃபியூச்சரை பத்தியோ நினைக்கிறதால நமக்கு கிடைக்க போறது ஒண்ணு ஆங்ஸைட்டி, இல்ல ஒரு ப்ரெஷர், இல்ல எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷன்ல கூட கொண்டு போய் விட்டுரும். அதனால அது நமக்கு தேவையே கிடையாது. இப்போ இந்த மொமெண்ட் என்ன பண்ணலாம் அது மட்டும் யோசிச்சாலே நீங்க நல்லாவே பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். ஸோ இதுதான் 9 திங்ஸ் டு ரிமூவ் ஸோ யூ கேன் பி பீஸ்ஃபுல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்றது expresschangos.in அப்படின்ற ஒரு டிஷர்ட் பிராண்ட். இவங்கள்ட்ட சூப்பர் ரிலேட்டட் ஃபன்னியான டிஷர்ட்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் நிறைய தமிழ் டிஷர்ட்ஸ், ரொம்ப யூனிக்கான தமிழ் டிஷர்ட்ஸ், எங்கேயும் கிடைக்காத டிஷர்ட்ஸ் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். நீங்க என்ன ஒரு வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும், எந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் இவங்கள்ட்ட அதுக்கேற்ற ஒரு டிஷர்ட் டெஃபினட்டா இருக்கும். ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. நீங்க சாண்டோவர்ஸ் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கிடைக்கும். ப்ரௌஸ் பண்ணி கோட் யூஸ் பண்ணி சூப்பரா டிஷர்ட்ஸ் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.